உனக்காக பொருந்தேனே எனதழகா. யாட்டி சொல்லு, என்னடி இந்த சின்ன பொண்ணு கோவிலுக்கு போக வேண்டி வாங்கடின்னு சொன்னா, ஆனா இன்னும் ஆளை காணுமேடி. ஐயோ, என் மாமியார் கலை வேற தேடும். இவ என்னடானா இப்படி லேட் பண்ணிட்டு இருக்காளே. யாட்டி என்னைக்கு ஏதோ லேட்டா போனா என் மாமியார் மட்டும் என்ன மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் மேல பேசிட்டு இருக்காவோ. அட ஏண்டி நீ வேற. ஐயோ, இவ்வளவு வேற இன்னும் ஆளை காணுமே. யாட்டி சொல்லு, இந்த வாராடி சின்ன பொண்ணு. எப்பப்பா என்ன வேலு என்ன வேலு. யாட்டி என்னங்கடி இப்பதான் வந்தீங்களாக்கும்? கேப்படி கேப்ப, இதுவும் கேப்ப, இதுக்கு மேலேயும் கேப்பியாக்கும். ஏட்டி என்னடி சொன்னாவோ? ஏட்டி சீக்கிரம் வாங்கடி, கோயிலுக்கு போவோம்னு சொன்னீலடி. போறவ எதுக்கு இப்ப லேட்டா வந்திருக்காவோ? ஐயோ ஏன்டி அதை வேற கேக்குறீங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு சட்டு பண்ணி மாமியார் கண்ணில் படாத மாதிரி எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு வெளியில வந்தா கரெக்டா கிளவி கண்ணில் பட்டுடி. போறவ என்ன காப்பி வச்சு கொடு, தண்ணி வச்சு கொடு, சுடு தண்ணி வச்சு கொடு, அதை வச்சு கொடு, இதை வச்சுக்குன்னு சொல்லி என் உயிரை வாங்கிடுச்சுடி. அதை சமாளிச்சு வர காட்டியும் போதுன்னு ஆயிடுச்சு. சரிடி நேரம் ஆயிட்டு சட்டு பண்ணி கிளம்புவோமா? மடிச்சு பண்ணு, வாடி போலாம். ஏட்டி சின்னப்பண்ணு, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் இருந்தேன், மறந்தே போயிட்டேன்டி. ஏட்டி, உன் குழந்தை அன்புக்கு பொண்ணு பார்க்க போனீங்களே, என்னடி ஆச்சு? அட ஏன்டி நீ வேற. பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தா என் மாமியாருக்கு பிடிக்காது, என் மாமியாருக்கு பிடிச்சிருந்தா அன்புக்கு பிடிக்காது. சரி, அன்புக்கு பிடிச்சிருந்தா அன்பு பிடிச்சிருக்குன்னு சொன்ன பொண்ணுக்கு அன்பு பிடிக்காது. அடியாண்டி போற இடத்துல எல்லாத்துலயும் பையன் கருப்பா இருக்காருன்னு சொல்லி அன்பு கலரை தான் பாக்குறாள் தவிர்த்து எவ்வளவு அன்பு குணத்தை பார்க்கவே மாட்டேங்கிறாங்கடி. அதாண்டி கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. பாப்போண்டி, அந்த மாரியாத்தா தான் மனசு வச்சு அன்புக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணுமாக்கும். நீ ஒன்னும் கவலைப்படிக்காதடி. நீ வேணா கண்டிப்பா பாருடி, அன்பு குணத்துக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பொண்ணு அன்புக்கு பொண்டாட்டியா வருவாடி. சாரடி நேரம் ஆயிட்டு இப்ப நம்ம கோயிலுக்கு போமா? உன் வார்த்தை பழிக்கட்டும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன்டி. சாரடி வாங்கடி, நடை கட்டுவோம். என்ன இவங்க ரெண்டு பேரும் பேய் பத்து பயந்தாப்புல நிக்கிறாளோ? ஏட்டி அடிக்கலி ஏடி சொல்லி ஏட்டி என்னடி ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? கோயிலுக்கு போவேனா ஒரு இதுக்கு போவேனாடி? முதல்ல வாங்கடி, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போவோம். ஏடி சொல்லி என்னடி உளறிட்டு இருக்க? ஜில்லு சரியா தாண்டி சொல்றா. முதல்ல வாடி, நம்ம வீட்டுக்கு போவோம். ஏடி என்னங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போலாம் ஏதோ பால்வாடிக்குள்ள அடம்பிடிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காவோ. ஏடி என்னடி ஆச்சு? அது ஒண்ணு இல்லடி, அது எடுபட்ட போய் மருது இருக்கானடி. அவன் ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்காண்டி. நமக்கு எதுக்கடி வம்பு? கோயில நம்ம இன்னொரு நாள் கூட வந்து சாமி கும்பிட்டுக்கலாண்டி. இப்ப நம்ம வீட்டுக்கு போக வேண்டி வாடி. அம்மா நிச்சயம் பண்ணு, அவன் ஏதோ ஒரு பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காண்டி. நமக்கு எதுக்கடி வம்பு? வாடி, நம்ம வீட்டுக்கு போவோம். என்னது ஒரு பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கானா? அந்த பொறுக்கி பேருக்கு எப்படி தைரியம் இருந்தா அப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான் அவனுக்கு. ஏடி தள்ளுங்கடி, இன்னைக்கு அவனா நானு பாத்துறேன். சொல்றது கேளுடி. சும்மா இருடி. யாரு இது? ஐயோ ஏடி, இது எங்க அபிடி. எடுபட்ட பையன் அபிகிட்டே வம்பு பண்ணிட்டு இருக்கான் அவனை. ஏடி ஏடி வாங்கடி, அவனுக்கு எப்படி தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணுகிட்டே வம்பு பண்ணிட்டு இருப்பான் அவனை. ஏடி வாங்கடி, இன்னைக்கு நம்மள அவனானு ஒரு கை பாத்துடலாம். இந்த விளையாட்டுக்கு நான் வரலமா தாயே? ஆமா ஆமா, நானும் வரலடி. எது என்னடி பேசிட்டு இருக்காவோ? நான் வரல நீ வரலன்னு. புரிஞ்சிருச்சு. இதே உங்க வீட்டு பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா இந்நேரம் போயிருப்பீங்க தானே. சரி, நீங்க ஒன்னும் வர வேண்டாம், நானே போய் பாத்துக்கிறேன். என்னடி சொல்ல கேட்காம போயிட்டு இருக்கா? இப்ப என்னடி பண்றது? சொல்லி எனக்கு ஒண்ணும் புரியல. இவ பாட்டு போயிட்டு இருக்கா தனியா. சரி வாடி, நம்மளும் பேசாம போவோம். என்ன நடந்தாலும் பிறகு பாத்துக்கலாம். அப்பதான் நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நாளைக்கு 4 பேர் நமக்காக வந்து நிப்பாங்க. சரிடி வா, நம்மளும் போவோம். அடியே நில்லுடி, நாங்களும் வாரோம். நான் போயிட்டே இருக்கேன், வாங்க. என்ன அபிச்சலம், மருது மாமா பத்தி தெரிஞ்சும் இப்படி அழுதுட்டு இருக்க? அபிச்சலம், நீ கத்துனாலும் எவனும் வரமாட்டான், கதறுனாலும் எவனும் வரமாட்டான். நான் மருதுடி, மருது. ஏய் யாரா நீ? ஏன் மேலேயே கை வைக்கிற? அந்த பொண்ணு கைய விடு. ஏய் யாரா நீ? யார் நீ? எங்க வந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு கைய விடுன்னு சொல்ற. முதல்ல அந்த பொண்ணு கைய விடு. டேய் யாருடா நீ? உன்னை இப்ப அந்த பொண்ணு கைய விடறியா இல்ல இன்னும் 4 வைக்கட்டுமா? டேய் உன்ன டேய், நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்டு இருக்கடா. ஏண்டா பட்ட பகல்ல ஒரு பொம்பளை பிள்ளை கைய பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. நீ என்ன பெரிய தியாகியாவா இருக்க போற? பொறுக்கிதானடா நீ. டேய் என்னடா விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. டேய் நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கடா. அடச்சி வாய மூடு. நீ யார வேணா இருந்துட்டு போ, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஃபர்ஸ்ட் இப்ப அந்த பொண்ணு பக்கத்துலயும் தள்ளி நில்லுடா. ஏய் இந்த மருதுகிட்டயும் ஆட்டத்தை காட்டிட்டல. இருடா இரு, இந்த மருது யாருங்கிறத உனக்கு சீக்கிரம் புரிய வைக்கிறேன். ஏய் உன்னை விடமாட்டேன்டி, உன்னை விடமாட்டேன். இன்னைக்கு வேணா இவன் வந்து உன்னை காப்பாத்திருக்கலாம்டி, ஆனா உன்னை என்னைக்கு நான் விடவே மாட்டேன்டி. அடச்சை வாய மூடு. சும்மா வெட்டி டைலாக் பேசிக்கிட்டு. டேய் ஒழுங்கா இந்த இடத்த காலி பண்றியா இல்ல கண்ணு காது மூக்குன்னு எல்லா இடத்துலயும் ரத்தம் வர வைக்கணுமா? டேய் என் மேலேயே நீ கை வச்சிட்டல. இருடா இரு, உனக்கு சீக்கிரமா ஒரு முடிவு கட்டுறேன்டா. இந்த மருது யாருங்கிறத உனக்கு சீக்கிரம் காட்டுறேன்டா.
டேய் போடா சும்மா உன்னை பார்த்தாவே எனக்கு அடிக்கன்னு தோணுது. ஒழுங்கா இடத்த காலி பண்ணிடு. ஏய் இருடா இரு, உன் முடிவு என் கையில தாண்டா. ஏய் உன்னை விட மாட்டேன்டி. உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல. அவசரம் பார்த்த வானம் கூட குறுகுமே மெல்ல. சாமி போல வந்தவனே, கேட்கும் முன்னே தந்தவனே, நான் வணங்கும் நல்லவனே, நல்ல உள்ளம் கொண்டவனே. ஏங்க அழாதீங்க, நீங்க எதுவும் பயப்படாதீங்க. ஐயோ ஏங்க ஏங்க எந்திரிங்க, ஏங்க என்னங்க ஆச்சு? ஏய் மச்சான், இங்க என்னடா நடக்குது? சண்டை போட போறேன்னு நினைச்சா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்ன டேய் அந்த பொண்ணு மயங்கி விழுந்துட்டாடா என் மேல. என்ன மச்சான் சொல்ற? உன் மேல மயங்கி விழுந்துட்டாளா? டேய் கிருஷ்ணா உனக்கு என்ன பைத்தியமாடா? டேய் ஆமாடா என் மேல மயங்கி விழுந்துட்டாடா. டேய் ஃபர்ஸ்ட் போய் கார்ல தண்ணி இருந்தா போய் எடுத்துட்டு வா போ. அது சரி, இவன் பிடிச்சிருக்கிறத பார்த்தா அந்த பொண்ணு மயங்கி விழுந்ததால பிடிச்சிருக்க மாதிரி தெரியல. இதை நம்ம போய் கேட்டா இதுக்கே ஏதாச்சும் சொல்லுவான். எதுக்கு வம்பு, பேசாம தண்ணி எடுத்துட்டு வந்து சீக்கிரம் கொடுப்போம். ஏங்க ஏங்க எந்திரிங்க, ஏங்க உங்களை தாங்க. டேய் மச்சான் இந்தாடா தண்ணி. டேய் கிருஷ்ணா முதல்ல அந்த பாட்டில் உள்ள தண்ணி எடுத்து அந்த பொண்ணு மூஞ்சில தெளிடா. அபி ஐயோ எடி அபி, எடி உனக்கு என்னடியாச்சு? எடி அபி. வாட் அபி? சுந்தரமாமா பொண்ணு அவளா இவ? ஏடி அபி, ஏடி என்னடியாச்சு உனக்கு? ஏடி எந்திரி. ஐயோ அக்கா அவங்க மயக்கத்துல இருக்காங்க. சத்த இருங்கக்கா, தண்ணி தெளிச்சு பார்ப்போம். ஐயோ தம்பி அந்த தண்ணியை முதல்ல இங்க கொடுங்க. இந்தாங்கக்கா. அப்பா ஏடி அபி கண்ணு முடிச்சிட்டு அடி. ஆர் யூ ஓகே? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இட்ஸ் ஓகே. இனிமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஹலோ சிஸ்டர், நானும் தான் உங்களை காப்பாத்தினேன். எனக்கு தேங்க்ஸ்லாம் இல்லையா? நீ எப்படா வந்த? இல்ல மச்சான் சும்மா ஒரு விளம்பரம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. இட்ஸ் ஓகேமா. பொண்ணுங்களுக்கு ஒண்ணுனா இந்த கிருஷ்ணா மனசு தாங்காதுமா, அதனாலதான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து உன்னை வந்து காப்பாத்தினேன். என்ன தம்பி சொல்றாவோ? நீங்க சண்டை போட்டீங்களா? இல்லையே, நான் தூரத்துல இருந்து பார்த்தனே. இந்த தம்பி மட்டும் தானே அந்த எடுபட்ட பைய கூட சண்டை போட்டுட்டு இருந்தாவோ? நீங்க இங்க இல்லவே இல்லையே. டே போதுண்டா. அடாக்கா நானும் தாக்கா சண்டை போட்டேன். அது ஒன்றும் இல்லைக்கா, நாங்கள் 2 பேரும் ஒரே கலரில் சட்டை போட்டிருக்கிறதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்க்கா. இல்லையே நான் நல்லா பார்த்தனே. இந்த தம்பி மட்டும் தான் சண்டை போட்ட மாதிரி தெரிஞ்சது. சரி என்னமோ போங்க விடுங்க. சரி எங்கள் வீட்டு பொண்ணை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம் அவங்கள பார்க்கறதுக்கு வெளியூர் மாதிரி தெரியுது. வெளியூராக்கும். ஆமாம் அவங்க பேர் என்ன? ஐயோ அக்கா இதில் என்னக்கா இருக்கு? இதெல்லாம் எங்கள் கடமை தானே. என்னடா மச்சான் சரிதானே? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மச்சான். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. ஆமாக்கா நாங்க வெளியூர் தான். சென்னையில இருந்து வரோம். என் பேர் ஆதி, அப்புறம் என் ஃப்ரெண்டு கிருஷ்ணா. என்னது ஆதியா? சென்னையில இருந்து வேற வரன்னு சொல்றாங்க. ஐயோ அப்ப இவர்தான் ஆதி மாமாவா? ஐயோ எனக்கு கை காலம் நடுங்குது, நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்கே. ஐயோ இப்ப என்ன பண்றது? நீங்க சென்னையில இருந்து வரீங்களா? சரி தம்பி, மறுபடியும் சொல்றேன், என் கூட்டு பொண்ணை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. அக்கா போலாமா? போலாம் பி. ஏன் பி என்னாச்சு? ஒன்னும் இல்லக்கா, தலை சுத்துற மாதிரி இருக்கு, அதான்க்கா. அப்ப சரி அபி, அப்ப நம்ம போலாம். சரி தம்பி போறவ பாப்போம். இப்ப நாங்க கிளம்புறோம். பாவம் எங்க அபிக்கு ரொம்ப முடியல போல. சரி தம்பி நாங்க கிளம்புறோம். சரிங்கக்கா. ஏட்டி அபி ஏட்டி வாடி போலாம். டேய் மச்சான் நீ ஒன்று கவனிச்சியாடா? அந்த பொண்ணு நம்ம பேர் சொல்ற முன்னாடி வரைக்கும் கேஷுவலா தான் இருந்தா. நம்ம பேர் சொன்னதுக்கப்புறம் ஒரு மாதிரி படபடன்னு ஆயிட்டா. ஆமாண்டா. டேய் மச்சான் ஒருவேளை கிருஷ்ணானே பேரை கேட்டோன்னே பயந்துருப்பாளோ? கிருஷ்ணாங்கிற பேரு அவ்வளோ டெரராவாடா இருக்கு. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. ஆமா மச்சான், வேற வேற மாடுலேஷன்ல சொன்னா கொஞ்சம் பயமா தான்டா இருக்கு. அது சரி மச்சான். நீ என்னடா ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி பதில் சொல்ற? மச்சான் வேற எதுக்கு அந்த பொண்ணு பயந்துருக்க போறா? எனக்கு என்னமோ அந்த பொண்ணு என் பேரை பார்த்தா பயந்துருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா மச்சான் என் பேர் கொஞ்சம் டெரரா தான்டா இருக்கு. எப்பா சாமி போதுண்டா போது நிறுத்து. அந்த பொண்ணு பயந்ததுக்கு காரணம் உன் பேர் ஒன்றும் இல்லை. அப்புறம் வேற என்னடா ரீசனா இருக்க முடியும்? அவ பயந்ததுக்கு காரணம் என் பேருடா. என்னது உன் பேரை பார்த்து பயந்தாளா? ஆதி 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 ஆதி. என்ன மச்சான் இது? எந்த மாடுலேஷன்ல உன் பேரை சொன்னாலும் பயமே வரமாட்டேங்குது. உன் பேரை பார்த்து பயந்தான்னு சொல்லிட்டு இருக்க நீனு. சப்பா டேய் கிருஷ்ணா போதுண்டா நிறுத்து. அடேய் அந்த பொண்ணு யாரு தெரியுமா? டேய் எனக்கு எப்படிடா தெரியும்? இப்பதான்டா முதல்ல இந்த ஊருக்கே வரேன். எனக்கு தெரிஞ்சு அந்த அக்கா சொன்னதை வச்சு பார்த்தா அந்த பொண்ணு பேரு அபிடா. இவ்வளவுதான்டா எனக்கு தெரியும். ஏன்டா என்னாச்சு? டேய் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம்ல எங்க மாமா வீட்டுக்கு. எங்க மாமா பொண்ணு தான்டா இவ அபிநயா.
என்ன மச்சான் சொல்ற? உன் மாமா பொண்ணா? சரிடா, உன் மாமா பொண்ணாவே இருந்துட்டு போட்டும். அவ எதுக்குடா உன்னை பார்த்து பயப்படணும்? அது ஏன்னு அவகிட்ட தான் கேட்கணும். என்னமோ தெரியல, சின்ன வயசுல இருந்து என்னை கண்டா ஏதோ பேயை பார்த்து பயப்படுற மாதிரி அந்த பயப்படுவா. அவ இன்னும் மாறவே இல்லடா. ஓ, உங்களுக்குள்ள இப்படி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் இருக்காடா? சரி சரி. அது சரி. ஓ, உன்னோட முறை பொண்ணுன்னு தான் நீ அவளை கைத்தாங்களா பிடிச்சிருந்தியோ? புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. ஏய் கிருஷ்ணா, போதுண்டா, நிறுத்து. அந்த இடத்துல இவன் இல்லை, வேற எந்த பொண்ணு இருந்தாலும் நான் இப்படி தான் காப்பாத்திருப்பேன். அதனால ரொம்ப அப்படியே ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணாத, ஓகே? சரி மச்சான், கூல் கூல். நான் ஒரு மடையன். நீ ஏன் இந்த கான குயில் தேடி தான் வந்திருக்க? நான் வேற முறை பொண்ணு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் பாரு. என்ன மச்சான், கான குயில பார்க்க ரெடியா? டேய் போதுண்டா, போதும், மூடிட்டு வா போலாம். என்ன மச்சான் வெக்கம்லாம் படுற? ஒன்றும் சரியில்லையே. டேய் போதுண்டா, போடா, டைம் ஆயிட்டு. நீ நடத்து. சரி வாடா போலாம். ஓ ஷிட், இது என்ன இடம்னே தெரியல. எங்கே இவனுங்க 2 பேரையும் காணும். இவனுங்க பாட்டு நம்ம தூங்கிட்டு இருந்த கேப்ல வண்டியை நிறுத்திட்டு எங்கேயோ போயிட்டானுங்க. ஐயோ காட், இது என்ன இடம்னே தெரியலையே. வெள்ளை பண்ணி தூங்கி எந்திரிச்சிட்டா போல இருக்கு. நல்லா சன்ன பண்ணி மாதிரி தூங்கிட்டு இருந்தா. சடன் பிரேக் கூட போட்டது தெரியாம இப்ப என்னடானா வெளியில வந்து நின்று சீன் போட்டுட்டு இருக்கான். ஏஹே ஆதி, கிருஷ்ணா 2 பேரும் எங்க போனீங்க? வண்டியை எப்படி நடு ரோட்ல நிறுத்திட்டு? 2 பேரும் சரக்கு அடிக்க போனோம். என்ன உனக்கு வேணுமா? வரியா? வாட்? பின்ன என்ன, நல்லா சன்ன பண்ணி மாதிரி பேக் சீட்ல உட்காந்து தூங்கிட்டு இருந்தா நடக்கிறதெல்லாம் எப்படி தெரியும்? ஹே கிருஷ்ணா, யூ ஷட் அப், ஓகே? ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன யார் இப்போ ஓவரா பேசுறா? ஏய் கிருஷ்ணா, போதுண்டா, நிறுத்துங்க. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுடா. வீட்டுல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, போலாமா? ஆமா ஆதி, இந்த பிளேஸே ரொம்ப ஹாட்டா இருக்கு. 5 மினிட்ஸ் கூட வெயில நிக்க முடியல, அவ்வளோ ஸ்வெட் ஆகுது. ஓ ஷிட். ஏய் கிருஷ்ணா, போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏசி ஆன் பண்ணு. இதுக்கு மேல என்னால வெயில நிக்க முடியாது. இவளை ஏதோ வீட்டு டிரைவருக்கு ஆர்டர் போட மாதிரி ரொம்ப ஓவரா ஆர்டர் போட்டுட்டு இருக்கோம். வாடி வா, சூனிய பொம்மை உனக்கு இருக்குடி, வா. மச்சான் போலாமா? ஆமாச்சான், போலாம். போய் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, அதனால சீக்கிரம் வா போலாம். ஓ காட், இதுக்கு மேல என்னால வெயில நிக்க முடியாது. பாரு, வெள்ளை பண்ணி சூனிய பொம்மை. சோனியா வாடி வா, எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு மொத்தமா இருக்குடி, வா. ஏடி அபி, என்னடி இங்கே நின்றுட்டாவோ? மறுபடியும் தலை சுத்துற மாதிரி இருக்கா என்ன? அதெல்லாம் இல்லைக்கா, இப்போ பரவாயில்லதான். சின்ன பொண்ணாக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கக்கா. ஏடி அபி, என்னன்னு சொல்லுடி. சின்ன பொண்ணாக்கா, ப்ளீஸ்க்கா, அங்கே நடந்த எதையுமே வீட்டில் யார்கிட்டே சொல்லிடாதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா. ஏடி அபி, என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்காவோ? ஏடி, எந்த மருந்து பையனுக்கு சாதாரண விஷயம் மாதிரி பண்ணியிருக்கான் எல்லார்கிட்டையும் மறைக்கிறதுக்கு. அதெல்லாம் இல்லடி, எல்லார்கிட்டையும் இப்போ சொல்லிடலாம், வா இப்பயே. ஐயோ அக்கா, ப்ளீஸ்க்கா, எனக்காக யார்கிட்டே சொல்லாதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா. ஐயோ அபி, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காவோ? சரி விடு, நான் சொல்லலை. ஆனா ஒன்று, இப்படியே நான் எல்லா நாளும் சொல்லாம இருப்பேன்னு மட்டும் நினைக்காத, சரியா? சரி, அது கிடக்கட்டும். ஆமா, உன் குரலுக்கு என்னாச்சு? எதுக்கு ஒரு மாதிரி பேசுறாவோ? என்னாச்சு தெரியலக்கா, த்ரோட் இன்ஃபெக்ஷன் நினைக்கிறேன்க்கா. தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குக்கா. ஓ அப்படியாடி, த்ரோட் இன்ஃபெக்ஷன்னா சுடு தண்ணியில் மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா வாய் கொப்பிச்சா சரியாயிடும் சொல்லுவாங்கடி. அது பண்ணி பார்க்குறியா? இல்லைன்னா வேணா டாக்டர்கிட்ட போமா? ரொம்ப முடியலன்னா டாக்டர்கிட்ட போலாம்க்கா. அப்படின்னு சொல்றியா? சரி அபி, சரி வா, ரொம்ப நேரமா வெளியே நிற்கிறோம், உள்ள போவோம், வா. சரிக்கா. ஏடி அபி, என்னடி இது வீட்டில் யாரையும் காணும்? சரி அபி, அப்போ நான் வீட்டு கிளம்புறேன். ஐயோ அக்கா, இருங்கக்கா, காஃபி போட்டு வந்து தரேன், குடிச்சிட்டு போலாம். ஐயோ அபி, அதெல்லாம் எதுவும் வேணாம். நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடுப்போ. பார்க்கவே ஆளு ரொம்ப டயர்டா இருக்கு. அடடா, ஏடிச்சப்ப நீ என்னடி, நீ பாட்டுக்கு வந்த, நீ பாட்டு போயிட்டு இருக்க. அத்தாச்சி நல்லா இருக்கீங்களா? அது சரிடி, சத்த நேரத்துக்கு முன்னாடி நீ பாட்டுக்கு போலாம் தானே இருந்தாவோ, இப்ப நான் பார்த்தோன்னே குசலம் விசாரிக்கிறாவோ. ஐயோ அத்தாச்சி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்ன தப்பா நினச்சிக்காதீங்க, சரியா? சரிடி சரி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அபிமா, ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? என்னடாச்சு? ஏன்டா மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வாடி இருக்கு? என்னடாச்சு? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இல்லையே அபிமா, மூஞ்சி ரொம்ப வாடி போயிருக்கே, என்னடாச்சு? ஐயோ அத்தாச்சி, இப்போ எதுக்கு நீங்க எப்படி பதறாவோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஃபுல்லாக அபி சாப்பிடாம விரதம் இருந்தால அதான் ஆளு கொஞ்சம் டயர்டா இருக்கா. மற்றபடி எதுவும் இல்லை, சரியா? அடா ஆமா, நான் இதை சுத்தமா மறந்தே போயிட்டேன். அபிமா, நீ ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாடா, சாப்பிடுறா ஃபர்ஸ்ட் வந்து. இல்லைம்மா, எனக்கு பசிக்கல, தலையெல்லாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் நேரம் போய் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கவா? அட என்ன அபிமா, சாப்பிட்டுட்டு போய் ஒரே தடவை ரெஸ்ட் எடுக்கலாம்ல? அட விடுங்க தாச்சி, அதான் அபி தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுதுல, அது போய் முதல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும், விடுங்க. அது சரி. சரிடா அபிமா, நீ போய் ரெஸ்ட் எடு. ஏதாச்சும் வேணா சொல்ல, அம்மா எடுத்துட்டு வந்து தரேன், சரியா? சரிம்மா. அப்புறம் தாச்சி, எங்க லட்சுமி அக்காவை அழகானும்? சின்ன பொண்ணு, லக்ஷ்மியோட பெரிய பையன் இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வராரு. அவர்கிட்ட தான் ஃபோன் பேசிட்டு இருக்கா. ஓ அப்படியா? சரி சரி, நல்ல நேரத்துல தான் வந்திருக்க போல இருக்கு. இன்னைக்கு அவங்க பெரிய பையனையும் பாத்துட வேண்டியதுதான். சரிடி சரி, முதல்ல நீ உட்காரு, நான் போய் உனக்கு காப்பி தண்ணி எடுத்துட்டு வரேன். ஆனா என்ன தாச்சி, நமக்குள்ள என்ன இருக்குது? சரி வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், 2 பேர் சேர்ந்து வேலையெல்லாம் பார்ப்போம். நான் வேண்டாம் சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி வா.